வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் பெரிய மிஷினில் எப்படி நூல் கோக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாபினில் எப்படி நூல் கோக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மேலே நூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பாபினில் கொஞ்சமாக நூல் சுற்றிட்டு, ஸோ நான் வீட்டில் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா, என்னோடய வீட்டில் நான் சிங்கர் பெரிய மிஷின் வச்சுருக்கேன். ஸோ அதில் எல்லாமே எதுவுமே மேனுவல் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும். நம்ம கொண்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கீழே நம்ம பெடலிங்லாம் பண்ண வேண்டாம், கால் மட்டும் வச்சா உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு நான் எனக்கு எவ்வளோ நூல் தேவையோ அதை நான் எவ்வளோ தேவை நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ அது பாட்டுன்னு உங்களுக்கு சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ போதுன்றதை நான் பார்க்குறேன். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா நான் இந்த மிஷின் வச்சுருக்கேன், ஷாப்பில் சின்ன மிஷினும் பெரிய மிஷின் வச்சுருக்கேன். அது எப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த மாதிரி பாபினில் எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அதை எடுத்துகிட்டு அதை நான் கேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கேஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோ ரொட்டேட் ஃபங்க்ஷனில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சொருகிட்டு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், அதை கொண்டாந்து கீழே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மேலே எப்படி நூல் போடுறோன்றதை பாருங்கள். ஸோ நூல் அங்கேருந்து கொண்டு 3 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 3 ஹோல்ஸ்லேயும் 1 by 1 இன்சர்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் எஸ் பெண்ட் மாதிரி நீங்கள் வளைச்சி எடுத்தாலும் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நூல் ரொம்ப ஃப்ளோவாக வரணும். வந்ததுக்கப்புறம் அதோட செகண்ட் கனெக்ஷன் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 2 ஹோல்ஸ்லேயும் பொறுமையாக நீங்கள் விட்டு வாங்கணும். அது விட்டு வாங்கினதுக்கப்புறமா கீழே அந்த டென்ஷனில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ டென்ஷன் இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் கரெக்டாக மேலே ஒரு நாப் இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழேருந்து எடுத்து மேலே அந்த காதில் நீங்கள் சொருகணும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப பொறுமையாகவே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்க, இப்படி தான் இந்த சின்ன மிஷினில் இதே மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த மீடியம் சைஸ் மிஷினில் இதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மிஷினில் மட்டும் கொஞ்சம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். அதனால் நாளைக்கு நான் அடுத்த வீடியோவில் சின்ன மிஷினில் எப்படி போடணும் அண்ட் பெரிய மிஷினில் எப்படி போடணுன்றது நான் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போ நூலை கரெக்டாக கொண்டாந்து ஊசியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது மேலே இருக்கிற நூலும் கீழே இருக்கிற நூலும் ஃப்ளோவாக வரணும். ஃப்ளோவாக வரலை, அது மாதிரி உங்களுக்கு சிக்கிச்சுன்னா எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃப்ளோவாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக நல்ல துணியில் நீங்கள் தைக்கவே கூடாது. எப்போவுமே தையல் நல்லா வருதா இல்லையான்ட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எதனா ஒரு பீஸ் எதனா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நேர் தையல் போட்டு பார்க்கணும். நேர் தையல் பாதிலே அடிச்சுட்டு முன்பக்கம் தையல் நல்லா வருதா பின்பக்கம் தையல் நல்லா வருதான்றதை எப்போவுமே செக் பண்ணணும். ஸோ தையல் நல்லா வருதுன்னா ஓகே, தையல் நல்லா வருது. அதுக்கப்புறமா தான் நீங்கள் நல்ல கிளாத்தில் தைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எடுத்தோடனே நல்ல கிளாத் தைக்க ஆரம்பித்து சிக்கிடுச்சுன்னா அப்போ கிளாத்தும் போயிடும், ஊசியும் இதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோஸாக நீடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாபின் கேஸை நூல் கரெக்டாக போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தில் துணி நல்லா வருதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, தேங்க்யூ.